வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் மெக்கீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோர்காஸ்டிங் எரர்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபோர்காஸ்டிங்னா என்னென்ன மெத்தட் வந்து ஃபோர்காஸ்டிங் வந்து டெட்டர்மைன் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒன்லி எரர் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மெக்கீஸ் சேனல் உங்களுக்கு யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கேட், IES, TRB Polytechnic இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு என்ன மாதிரி ஃபோர்காஸ்டிங் எரர் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபோர்காஸ்டிங் எரர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் சம் ஆஃப் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோர்காஸ்டிங் எரர்னா தெரியும், DI/FI இதுதான் வந்து எரர். இந்த எரர் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அண்டர் எஸ்டிமேஷன், இந்த எரர் வேல்யூ நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஓவர் எஸ்டிமேஷன். இது ரன் டைம் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, n நம்பர் ஆஃப் பீரியட்ஸ்க்கு வந்து சம் பண்ணணும், என்ன எரர் வந்துருக்குன்னு சம் பண்ணோம்னா அதான் வந்து ரன் டைம் ஃபோர்காஸ்ட் எரர். இதே வந்து மீன் எரர் அப்படின்னா இங்க என்ன பண்றோம்னா, எத்தனை பீரியடுக்கு வந்து நம்ம வந்துட்டு எரர் வந்து கால்குலேட் பண்ணுமோ அதை வந்து அவரேஜ் பண்றோம். அதான் வந்து பயாஸ் ஆர் மீன் ஃபோர்காஸ்ட் எரர். மீன் அப்சல்யூட் டிவியேஷன் அப்படின்னா நம்ம இங்க வந்து நெகட்டிவ் சிம்பிளையோ பாசிட்டிவ் சிம்பிளையோ அந்த சைனை வந்து கன்சிடர் பண்ணாம பண்றதுதான் மீன் அப்சல்யூட் டிவியேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மீன் ஸ்கொயர் எரர் அப்படின்னா என்னன்னா, கிடைக்கக்கூடிய எரர் வந்து ஸ்கொயர் பண்ணிடுவோம். அதான் வந்து மீன் ஸ்கொயர் எரர். நெக்ஸ்ட் வந்து ட்ராக்கிங் சிக்னல். ட்ராக்கிங் சிக்னல்ஸ்னா என்னன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ல கால்குலேட் பண்றோம். எக்ஸ்பென்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தடா இருக்கலாம், வந்து இல்ல வெயிட்டட் அவரேஜ் மூவிங் மெத்தடா இருக்கலாம், இல்ல வந்து என்மென்ட் மூவிங் அவரேஜ் மெத்தடா இருக்கலாம். எந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ணாலும் அந்த மெத்தடோடைய ஸ்டெபிலிட்டி செக் பண்றது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு மெத்தட்ல கால்குலேட் பண்ணோம்னா அந்த மெத்தடோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த மாடல் வந்து நம்ம கால்குலேட் பண்ண மாடல் ஓகேவா இல்லையா, இல்ல வேற மாடல் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ட்ராக்கிங் சிக்னல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ட்ராக்கிங் சிக்னல் ஃபார்முலா சொல்றேன். இந்த ட்ராக்கிங் சிக்னல் வேல்யூ வந்துட்டு 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் ஸ்கொயர் எரரோட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த மாடல் வந்து ஸ்டேபிளா இருக்கு. நம்ம வேற ஏதாவது மாடல் வந்து ஃபோர்காஸ்டிங் வந்து கால்குலேட் பண்ணணும். அதுதான் வந்து இது இண்டிகேட் பண்ணது. ட்ராக்கிங் சிக்னலுக்கான ஃபார்முலா ஒண்ணுமே இல்ல, ரன் ஆஃப் சம் ஆஃப் ஃபோர்காஸ்ட் எரர் டிவைடட் பை மீன் அப்சல்யூட் டிவியேஷன்ஸ். இதான் வந்து ட்ராக்கிங் சிக்னலுக்கான ஃபார்முலா. இதை வந்து இப்போ எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் எல்லாமே இப்போ கால்குலேட் பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மந்த்க்கான டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் இருக்கு. ஸோ இதுக்கான ஃபோர்காஸ்ட் எரர். ஸோ 100 மைனஸ் நம்மளுக்கு எரர்னா என்னன்னு தெரியும். எரருக்கான ஃபார்முலா DI/FI தான் எரருக்கான ஃபார்முலா. அப்போ இதுக்கான எரர் வந்து பார்த்தோம்னா 25, இங்கே 20, இங்கே -5, இங்கே 0. அப்போ மீன் அப்சல்யூட் டிவியேஷன் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து அந்த சைனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பாசிட்டிவ், நெகட்டிவ் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்சல்யூட் வேல்யூ தான் எடுத்துக்கும். ஸோ 25, 20, 0. மீன் ஸ்கொயர் எரர்னா அந்த எரரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ 25 ஸ்கொயர் வந்து 625, 20 ஸ்கொயர் வந்து 400, 5 ஸ்கொயர் 25. ரன் ஆஃப் சம் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் எரர். அப்புறம் இதை சம் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது, ஸோ 40 வரும். பயாஸ்னா என்ன தெரியும், கிடைக்கக்கூடிய சம்ம வந்து ஆவரேஜ் எடுக்கணும். கரெக்டா? ஸோ 40 டிவைடட் பை 410. இப்போ இங்க வந்து நம்மளுக்கு அடுத்து என்னது, மீன் அப்சல்யூட் டிவியேஷன். மீன் அப்சல்யூட் டிவியேஷன் என்னது, அந்த எரர் எல்லாத்தையும் சம் பண்ணிட்டு நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே சம் பண்ணோம்னா என்ன வருது, 50 டிவைட் பை 4 வருது 12.5. ஸோ மீன் ஸ்கொயர் எரர் வந்து பார்த்தோம்னா, ஸோ இதை சம் பண்ணோம்னா 625 + 400 1025 1050 1050 வரும். 1050 டிவைட் பை 4 போட்டோம்னா நம்ம கிடைச்சிரும். ஸோ 262.5. ஓகேவா? ஸோ ட்ராக்கிங் சிக்னல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரன்னிங் சம் ஆஃப் த ஃபோர்காஸ்ட் எரர் டிவைடட் பை மீன் அப்சல்யூட் டிவியேஷன்ஸ் 12.5, 3.2. ஓகே, இந்த வேல்யூ என்னவா இருக்கணும், less than 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் MSE. இந்த வேல்யூ எவ்வளவு வருது, 262.5. அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா 16 வருது. 16 × 3. ஸோ இதை கால்குலேட் பண்ணா 48.6. ஸோ ட்ராக்கிங் சிக்னல் வந்து அதோட லெஸ் தேன் வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ண ஃபோர்காஸ்டிங் மாடல் வந்து ஓகே. ஸோ இவ்வளவுதான் ஃபோர்காஸ்டிங் எரர் பொறுத்த வரைக்கும். ஸோ குயிக்கா சம்மரி பார்க்கணும்னா, ரன்னிங் சம் ஆஃப் ஃபோர்காஸ்ட் எரர் என்னென்ன எரர் வந்திருக்கோ ஜஸ்ட் அதை வந்து சம் பண்றோம். அதே பயாஸ் ஆர் மீன் ஃபோர்காஸ்ட்னா கிடைச்ச எரர் வந்து நம்ம என்ன பண்றோம், அதுக்கான ஆவரேஜ் எடுக்கிறோம். மீன் அப்சல்யூட் டிவியேஷன்னா அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த சைனை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. மீன் ஸ்கொயர்னா அந்த எரரை வந்து ஸ்கொயர் பண்ணி அதுக்கான ஆவரேஜ் எடுக்கணும், மீன் ஸ்கொயர் எரர். ஸோ ட்ராக்கிங் சிக்னல் வந்து பார்த்தோம்னா அந்த ஃபோர்காஸ்டிங் மாடலோடைய பர்ஃபார்மன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் ட்ராக்கிங் சிக்னல். ஸோ ட்ராக்கிங் சிக்னல் ஃபார்முலா வந்து run of sum of forecast error divided by mean absolute deviation. இந்த வேல்யூ 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் ஸ்கொயர் எரரோட வேல்யூ விட கம்மியா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாடல் வந்து ஸ்டேபிள், இல்லைன்னா வேற ஏதாவது மாடல் யூஸ் பண்ணி அந்த ஃபோர்காஸ்டிங் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்காஸ்ட் எரர் பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.